ஹலோ கைஸ், வீக்கெண்ட்ல ஜஸ்ட் 2 days லீவ் இருந்தா போதும் கொச்சி போயிட்டு நல்லா சுத்தி பார்த்துட்டு அண்ட் கும்பலங்கி கவரையும் நீங்க பார்த்துட்டு வரலாம். பிளான் என்னன்னு சொல்றேன், வீடியோவை மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிராவல் கண்டென்ட்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்ரைடே நைட் 7:30 சென்னையில இருந்து கிளம்புற இந்த டிவிசி மெயில டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. ஸ்லீப்பர் கிளாஸ் per parrot 450 வரும். மார்னிங் ஒரு 7 போல இது எர்ணாகுளம் டவுன் போயிட்டு ரீச் ஆயிடும். ஸ்டேஷன்ல இருந்து ஷேர் ஆட்டோ பிடிச்சி ஸ்ட்ரைட்டா ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோ போயிடுங்க. ஹைகோர்ட் வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து 50 rupees கொடுத்து ஃபோர்ட் கொச்சிக்கு டிக்கெட் எடுங்க. ஃபோர்ட் கொச்சி போயிட்டு நீங்க அங்க பட்ஜெட்ல ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அங்க நிறைய ஹாஸ்டல்ஸ் இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா 300 ல இருந்து ஷேரிங் பேசிஸ்ல ஸ்டார்ட் ஆகும். ஆல்சோ அங்க நிறைய ஹோம் ஸ்டேஸும் இருக்கு. பிரைஸ் பாத்தீங்கன்னா 700 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். திங்ஸ்லாம் கொண்டு போய் ஸ்டேல வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நீங்க சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபோர்ட் கொச்சி வாட்டர் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலயே தான் அந்த ஃபோர்ட் கொச்சி பீச் இருக்கும். இங்க இருந்து நீங்க மெரைன் டிரைவ் சூப்பரா பார்க்கலாம். அண்ட் கொச்சி ஃபிஷிங் நெட் எல்லாம் நீங்க இங்க பார்க்க முடியும். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்ட் கொச்சி மெட்ரோ பக்கத்துலயே போட் ஜெட்டி இருக்கும். ஜஸ்ட் 3 rupees கொடுத்து இந்த ஃபெரி போட்ல வைப்பினுக்கு ஒரு டிக்கெட் எடுங்க. இந்த ஃபெரி போட்ல போறது அவ்வளவு சூப்பரா இருக்கும். வைப்பின் ஐலாண்ட்ல சர்ச் அண்ட் பீச்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா வைப்பின் மெட்ரோ ஸ்டேஷன் போயிடுங்க. அங்க இருந்து மட்டஞ்சேரிக்கு டிக்கெட் எடுங்க. இங்க மட்டஞ்சேரி பேலஸ் பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல லஞ்சுக்கு சம்ரிதி இருக்கும். இங்க லஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அண்ட் ரேட்டும் ரொம்பவே கம்மி. லஞ்ச் ஃபினிஷ் பண்ணிட்டு அப்படியே ஈவினிங் போல இந்த ஜூட்டோன் போயிடுங்க. இது ஒரு வைபான ஸ்ட்ரீட், பாக்குறதுக்கு செம்ம ஆர்டிஸ்டிக்கா இருக்கும். நிறைய ஆன்டிக் ஷாப்ஸ், கஃபேஸ் அண்ட் போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு தரமான ஸ்பாட். சோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. தென் இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா ஈவினிங் போல ஃபோர்ட் கொச்சி பீச் போயிடுங்க. அங்க இருந்து நீங்க சன்செட் பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். நைட் ஒரு 10 போல ரேபிடோ ஒரு கேப் போட்டு பயோலுமினேஷன்ஸ் பார்க்க கும்பலங்கி போயிடுங்க. இந்த பிளேஸ் ஃபோர்ட் கொச்சில இருந்து ஒரு 15 kilometers வரும். பேக் வாட்டர்ல அந்த நைட்ல அந்த பயோலுமினேஷன்ஸ் பார்க்கிறது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இவங்க கிட்ட கயாக்கிங் இருக்கு. இவங்களோட டீடைல்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. டே டு மார்னிங் ஃப்ரெஷ் அப் அண்ட் செக் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா அந்த சென்ட் பிரான்சிஸ் சர்ச் போயிடுங்க. இங்க தான் வாஸ்கோ ட காமாவை ஃபர்ஸ்ட் பரி பண்ணது, அதையும் நீங்க பார்க்கலாம். பக்கத்துலயே வாஸ்கோ ட காமா ஸ்கொயர் இருக்கும், அதையும் நீங்க போயிட்டு பார்க்கலாம். அண்ட் நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும். நீங்க ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டு அண்ட் ஃபோர்ட் கொச்சில போட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு தரமான ஸ்பாட். சோ மிஸ் பண்ணாம அதையும் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஃபுல்லா நீங்க சுத்தி பார்த்துட்டு முடிக்கவே 2 o'clock கிட்ட ஆயிடும். ஃபோர்ட் கொச்சில இருந்து மெட்ரோ எடுத்து ஸ்ட்ரைட்டா ஹைகோர்ட் மெட்ரோ போயிடுங்க. அங்க இருந்து எர்ணாகுளம் ஜங்ஷன் போயிடுங்க. எர்ணாகுளம் ஜங்ஷன்ல இருந்து சென்னைக்கு 4:30 சென்னை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வரும். அதுல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா நல்ல கொச்சி மெமரிஸோட மார்னிங் 5:30 போல சென்னை சென்ட்ரல் நீங்க ரீச் ஆயிடலாம். பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டா per person நீங்க 3 to 4K எடுத்துட்டு போனாலே நீங்க கொச்சியை சூப்பரா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். மத்த டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.